சபையில மரியாதைக்காக சீர் செஞ்சுட்டு அப்புறமா சொந்த பந்தத்தை மறந்துட்டு போறவனு பேர் தாய்மாமே கிடையாது. உறவு கொண்டா ஒருத்தா வந்து கடைசி வரை கூட இருந்து நல்லது கெட்ட பாக்குறவன் தாய்மாமே. இவர் தான் எங்க தாய் மாமா. இது எங்க வீடு, வாடகை வீடு தான். எங்க மாமா தான் ஹவுஸ் ஓனர். அப்புறம் இதுதான் நான். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க தாய் மாமா தான் அவர் வீட்டு மாடிய வாடகை கொடுத்து எங்களை பக்கத்துலயே வச்சு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எந்த ஒரு சொந்தக்காரனும் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. அம்மா ஒரு காஃபி. ஒரு பொம்பளை பிள்ளை உச்சி வெயில் வர்ற வரைக்கும் தூங்கலாம், குடும்ப விளங்க மாடி. மா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கினா அப்படியே குடும்பம் விளங்காம போயிருமாக்கும். வாய் என் தம்பி மேல கட்டிட்டு அவன் குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறியோ? ஹலோ மம்மி, நான் எப்ப அவன் தம்பி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ஓஹோ, உங்க அப்பா ஓடி போனதுக்கு அப்புறம் பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி அவன் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு கைமாறு செய்வனாமா? சும்மா ஒண்ணும் இல்ல, வீட்டு வாடகை தான் குடுக்குறோம்ல. அது மட்டும் இல்லாமா சொந்தக்காரங்களால நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அதுக்கு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணணும். நீங்க கஷ்டப்படுறப்பெல்லாம் நாங்க உதவி பண்றோம் பேருக்காக தான் நம்ம உதவி செய்யறாங்க, சும்மாவா செய்யறாங்க? ரீல்ஸா பார்த்து கண்டதை பேசாம முத போய் பல்ல வளர்க்கடி. என்னக்கா பண்ற? இதா வந்துட்டார் பாரு உன் தம்பி. என்னக்கா காலங்காத்தாலே பிள்ளைய வச்சுக்கு இருக்க? அவ எதிர்ச்சிட்டு நேரத்தை பாரு. எந்த பிள்ளை இந்த காலத்துல வேகமா எந்திரிச்சிச்சு? எல்லாம் அப்படிதான் விடு. காலைல வீட்டுக்கு 1/2 கிலோ கறி வாங்க போனேன், இந்த உனக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து இந்த அப்படி. எதுக்குடா முன்னாடி தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. அவன் என்னைக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா அதுக்காக அக்கா மேலே விட்டுற முடியுமா? உசுரை விட உறவு முக்கியம்க்கா. அதுக்கு இல்லடா, அதெல்லாம் விடு. இந்த அப்படி பிள்ளைக்கு வாங்கி ருசி ஆக்கி போடு. இதே தம்பி இந்தப்பா போன மாசம் வாடகை காசு இருக்கட்டக்கா, வை செலவுக்கு வை. என்னதான் இருந்தாலும் வாடகை காசு நான் கொடுத்தான் ஆகணும். அப்புறம் பொண்டாட்டி இதையே காரணமா காட்டி சண்டை போடுவா. இந்த அப்படி சரி, உனக்கு ஏதாவது செலவுக்கு வேணா என்கிட்ட கேளு. என்ன பிரியா, ஜாலியா பல்லு வளர்க்குற போல இருக்கு. பல்லு இருக்கிற என்னமாமா ஜாலி இருக்கு. இந்தா எதுக்கு மாமா? காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஹோட்டல் கரெக்டா கடன் கேட்டாமே, இந்த அப்படி. இல்ல இருக்கட்டும் மாமா. புடிமா, எங்க அக்கா அவளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட அவ யாரு? நான் தான் கொடுப்பேன். இல்ல மாமா, இது வாடகை காசு, அத்தைக்கு தெரிஞ்சதா பிரச்சனை ஆயிடும். புடிமா, நீங்க வாடகை காசு கொடுத்துட்டீங்க, நான் வாங்கிட்டேன். உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. இது நான் உனக்கு கொடுக்கறது. அப்புறம் மொத்தைக்கு மட்டும் தெரியாம பாத்துக்க. சரிங்க மாமா. சபையில மரியாதைக்காக சீர் செஞ்சுட்டு அப்புறமா சொந்த பந்தத்தை மறந்துட்டு போறவனு பேர் தாய்மாமே கிடையாது. உறவு கொண்டா ஒருத்தா வந்து கடைசி வரை கூட இருந்து நல்லது கெட்ட பாக்குறவன் தாய்மாமே. நீ சொன்ன மாதிரி சொந்த பந்தம்னாலே நம்ம கஷ்டப்படணும், அதை பார்த்து அவங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எல்லா சொந்தமும் எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்க மாட்டாங்க. உன் காது குத்துக்கும் கொப்பையன் கூட சண்டை போட்டு தாய்மாமே என் பேரையே போடாமதே உனக்கு காது குத்து வச்சான். ஆனாலும் எல்லா சொந்த பந்தத்தையும் கூட்டு வந்து சீரும் சிறப்புமா சீர் செஞ்ச வந்து இந்த தாய்மாமே. இதெல்லாம் கடமைக்காக செஞ்சேன், நீ எங்க அக்கா அம்மான்ற உரிமைக்காக செஞ்சேன். உனக்கு எதுனாலும் வந்து நிற்பேன், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இதெல்லாம் ஒத்தைக்கு மட்டும் தெரியாம பாத்துக்க. சரிங்க மாமா. வர வர ரொம்ப அடிக்கிறான். நீங்க தானே மாமா எக்ஸாம் ஃபீஸ் கட்டினீங்க, அதான் எக்ஸாம் ஃபீஸ் தந்த தாய் மாமனுக்கு நன்றின்னு ஸ்டேட்டஸ் வச்சேன். நீ எனக்கு ஸ்டேட்டஸ்ல நன்றி சொல்ற, ஆனா அதை பார்த்துட்டு என் பொண்ணு என்ன நடு முதுகுலயே குத்துறா. உதவி செஞ்சவங்க நன்றி சொல்றது தப்பா மாமா? உனக்கு நான் உதவி பண்ணேன் பாத்தியா, அதே நான் பண்ண தப்பு. மாமா, அம்மா சொன்ன விட்டு போக கூடாதுன்னு சொல்லி உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க மாமா. நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணேன்னா எங்களை விட்டு போயிருவீங்களா மாமா? அப்படியெல்லாம் இல்லடா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதே சொந்தம் விட்டு போகாம இருக்குமா? நீ செத்தாலும் உனக்கு மாமா தான்டா தாய்மாமே. நான் ஒரு 2 வருஷம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. நல்லா படிடா, படி, பொறுமையா அவன் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுவான். என் வீட்டுல என் மகனை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட வந்து இன்னும் நீயும் சேர்ந்து டார்ச்சர் அனுபவிக்க போறியா? அப்படிலாம் இல்ல மாமா, அத்தையும் நல்லவங்க தான் மாமா. ஏன்னா டெய்லி அடி வாங்குறேன், என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாதா? நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லைன்னா மாமாவே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதை விட மாமாவுக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க இருக்கப்ப எனக்கு என்ன மாமா கவலை? எல்லா பெண்களுக்கும் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் சப்போர்ட்டா இருந்தா நாங்க யாருக்கும் பயப்படாம மனசுல நினைச்சதெல்லாம் ஓப்பனா பேச முடியும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்ப வாயை கொஞ்சம் குறைச்சிக்கோ. மா நீ பேசாம சீவுமா. என்னக்கா ரெடி ஆயிட்டு இருக்கான்? சரி வாமா, ரெடி ஆயிட்டு வாங்க, நான் கீழே போய் வெயிட் பண்றேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. எதுக்கு மாமா? அவங்க வந்த பின்னாடி போய்க்கலாம்ல, இப்பே வெயில போய் கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் மரியாதையா இருக்காதம்மா. யாருக்காக? உனக்காக தானே, பாத்துக்கலாம்.
என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிக்கல மாமா. அப்புறம் எதுக்கு மூஞ்சில 360 பல்ப் எரியுது? மாப்பிள்ள எங்க வீட்டு குலதெய்வமையாது சூப்பரா பாத்துக்கணும் சரியா? இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகலாம்ல? தேங்க்யூ. நான் அக்கா மகளே மாமா. மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னேன், கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஐயோ வேண்டாம் மாமா. பாத்தியர்மா. இந்த பேக் ஒரு நிமிஷம் பிடிங்க. அம்மா, அம்மா இங்க வாமா. ஏய் இப்பதான் நீ வழி அனுப்பிட்டு வந்த, மேல வந்து நிக்கிற. மாப்பிள்ளை வெயிட் பண்ணுவார் போடி. அம்மா, மாமா எங்கம்மா இருக்காரு? மாமாவா? அவன் மேலதான் இருப்பியான். எங்க மாமா இத்தனை வருஷத்துல அழுது நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். மாமா. என்னம்மா இன்னும் கிளம்பலையா அன்னைக்கு? ஏன் மாமா என்னை வழி அனுப்ப கூட நீ வரல? அப்பாடா ஒரு தொல்லை போயிடுச்சுன்னு நினைச்சு ஜாலியா வந்து நீங்க நிக்கிறியா மாமா? அப்படிலாம் இல்லம்மா, சும்மா நின்றுட்டு இருந்தேன். நீ வேற தினமும் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருப்பியா, இப்போ திடீர்னு வேற வீட்டுக்கு போறியா? அதே டெய்லி உன்னை பார்க்க முடியாதுல்ல. குழந்தை மாதிரியே உன் கூட வரணும்னு எனக்கு அடம் பிடிக்கணும் போல இருக்குடா. மாமா, இது நீ என் கல்யாணத்துல கொடுத்த கொலுசு. நீயே போட்டு விடுறியா? மாமா, எங்க அப்பா இருந்தா கூட என்னை இவ்வளவு நல்லா பாத்துருப்பாங்களான்னு தெரியல. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டா? அப்பா. எங்க அக்கா அவங்களுக்கு எக்ஸாம் பிஸ்கட் அவையாரு நான் தான் கொடுப்பேன். நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, நல்லா படி. மாப்பிள்ள எங்க வீட்டு குலதெய்வமையாது சூப்பரா பாத்துக்கணும் சரியா? இப்ப திடீர்னு வேற வீட்டுக்கு போறியா? அதே டெய்லி உன்னை பார்க்க முடியாதுல்ல. குழந்தை மாதிரியே உன் கூட வரணும்னு எனக்கு அடம் பிடிக்கணும் போல இருக்குடா. அன்பு காட்டுறதுல அம்மாவையும் அரவணைக்கிறதுல அப்பாவையும் சேர்த்த மொத்த உருவம் தான் தாய்மாமான்ற உறவு. என் தாய்மாமா எனக்கு அதுக்கும் மேல.